இல்ல அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க அஃபேர் இருக்குங்கிற மாரி தான் வந்து ஒரு 99% முடிவு பண்ணி ஆனா வச்சிருந்தாங்க. அவங்க பையன் நெனச்சிருக்க மாட்டாங்க. ஆமா பொண்ணுன்னு நெனச்சிருக்க தான் மாட்டாங்க. நெனச்சிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பொண்ணோட ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்படி ஒரு கேவா இருந்து கல்யாணம் பண்ணாங்கங்கிறது அந்த பையன் மேல ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்தாலும், பொண்ணோட அஃபேர் இருந்துச்சுன்னா, இன்னும் கோவம் அதிகமா தான் இருந்திருக்கும். ம். அ எப்படி இருந்தாலுமே இவங்க டிவோர்ஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஐடியால தான் இருந்தாங்க. ஸோ டிவோர்ஸ் பண்ணுங்கிற ஐடியால வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கும் பார்த்துக்கலாம். ம். அவர் அஃபேர்ல ஏதாவது இருக்காரா? இல்ல ரொம்ப நல்லவராவே இருந்தாருன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சாங்க. இன்னும் மாத்துறதுக்கு ஏதாச்சும் வெயிட் பண்ணுவோம். இன்னும் அவரு இந்த இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ள வரட்டும். அப்படிதான் யோசிச்சாங்க. பட் வந்து இது வந்து நாங்களுமே எதிர்பார்க்கல. அவங்களுமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து, ஒரு பொண்ண நாங்க பார்க்குறோம், ஒரு பையன பார்க்குறோம். ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன்னா நம்ம ஆப்போசிட் இதுதான் ஜெண்டர்க்கு தான் டக்குன்னு ஃபர்ஸ்ட் தாட் அப்படிதான் நம்ம போகுமே. இது பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரேர் கேஸ் இந்த மாரி சேம் ஜெண்டரே வரும். அது எங்களுக்குமே இது தெரியாத ஒரு விஷயமா புதுசா தான் இருக்கும் பார்க்கும்போது.